டிசம்பர் 29 ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 5:8. கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் என்பதே. உலக மனிதர்களுக்கு எதிரான சத்துருக்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது இன்னொரு மனிதனாகவே இருக்கும். மனிதர்களில் பெரும்பாலும் சத்துருக்கள் எழும்ப காரணம் என்னவென்றால் ஒரு செயலின் எதிர்வினையாகவே இருக்கும். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கோ ஆவிக்குரிய சத்துருக்களே பிரதானமாக இருப்பார்கள். இந்த ஆவிக்குரிய சத்துருக்களின் தூண்டுதலால் உலக மனிதர்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக காரணமே இல்லாமல் பகைப்பார்கள், வெறுப்பார்கள். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு எதிராக எழும்பும் சத்துருக்கள் கிறிஸ்துவின் நிமித்தமே நம்மை பகைத்து வெறுப்பார்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்துருக்களின் போராட்டத்தில் கர்த்தர் எப்போதுமே தம்முடையவர்களை ஜெயிக்க செய்வதே அவருடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் இந்த போராட்டத்தில் சத்துருவின் கை நமக்கு எதிராக ஓங்குகிறது என்றால் நாம் எங்கோ தேவ நீதியில் விலகி இருப்போம். இல்லையெனில் கர்த்தர் ஒருபோதும் நமக்கு எதிராக சத்துருவின் கையை ஓங்க விடுவதே இல்லை. ஆகவே நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய கிருபையை ஏராளமாய் தாராளமாய் பெற்றுக்கொள்வோமானால் கிறிஸ்து இயேசுவின் அன்பும் கிருபையும் நம்மை தேவ நீதியில் நடத்தி ஆவிக்குரிய சகல போராட்டங்களிலும் முற்றிலும் ஜெயம் பெற செய்வார். ஆமென். அல்லேலூயா.